டுடே டாபிக் என்னென்னா கேர்ள்தியா. கேர்ள்தியா வந்து எலிசபெத்தன் எரா ஸ்டேஜ் பிளே. இது வந்து காமெடி. ஜான் லில்லி வந்து எழுதியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது வந்து கிரீன்விச் பேலஸில் தான். நியூ இயர்ஸ் டே 1588 தான் பண்ணியிருப்பாங்க. இது வந்து குயின் எலிசபெத் ஒன்னுக்கு முன்னாடி பண்ணியிருப்பாங்க. சில்ட்ரன் சென்ட் பால்ஸ் ட்ரூப் அவங்களால பண்ணப்பட்டது. அப்புறமா இவங்களோட ஏர்லி ஒர்க் வந்து அச்சீவ்டு ஒர்க்காக இருந்துச்சு. அது வந்து என்னென்னா ப்ரோஸ் ரொமான்ஸு யூஃபிஎஸ். ஓகேவா. அப்புறமா வந்து இந்த ப்ளே வந்து எங்கே செட் ஆகிருக்குன்னா லிங்கன் ஷேர் ஒரு ஷோர். இது வந்து ஹம்பர் ஈஸ்ட்ரி அண்ட் நெய்பரிங் வுட்ஸ் வந்து இங்கே வந்து ஃபேமஸ் பிளேசஸாக இருக்கும். அப்புறமா வந்து இங்கே உள்ள ஹாஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸ்னால் யாரெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்கன்னா க்ரீக் டீட்டிஸு, நிம்ஸு, ஃபேரிஸு அண்ட் சம் ஷெப்பர்ட்ஸ்லாம் இருப்பாங்க. இங்கே உள்ள கேரக்டர்ஸ்ன்னு பார்த்தா யாரெல்லாம் இருப்பாங்கன்னா கேரக்டர்னு பார்க்கும்போது டைட்ரஸ் வந்து ஒரு ஷெப்பர்டு. அவங்களோட பொண்ணு யாருன்னா கேல்தியா. ஓகே, இவங்க டிஸ்கைஸில் எப்படி இருப்பாங்கன்னா டைட்ரஸ் 2ன்னு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து மெல்லிஃபியஸ் வந்து ஒரு ஷெப்பர்டு. ஃபிலிடா வந்து அவங்களோட டாட்டரு. அப்புறம் மெலிஃபஸ் 2 வந்து இவங்களோட டிஸ்கைஸ்டு நேமு. வீனஸ் வந்து காடஸஸ் ஆஃப் லவ். கியூபிட் வந்து காட் ஆஃப் அஃபெக்ஷன் அண்ட் டிசைர் அண்ட் சன் ஆஃப் வீனஸ். நெப்டியூன்னு பார்க்கும்போது நெப்டியூன் காட் ஆஃப் த சீ. டயானா வந்து காடஸஸ் ஆஃப் விர்ஜினிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப் த ஹண்ட். அப்போ டெலூஸான யாருன்னா நிம்ப் ஆஃப் டயானா. எரோட்டா, ட்ராமியா, லாரிசா இவங்க எல்லாருமே வந்து நிம்ப்ஸ் ஆஃப் டயானா. அப்புறமா வந்து எரிக்னீசன் யாருன்னா இன்னொரு கண்ட்ரிமேன் ஆஃப் த ஷெப்பர்டு. அவங்களோட பொண்ணு யாருன்னா ஹெப். இதுதான் இவங்களோட விர்ஜின் டாட்டர் ஆகர். நெக்ஸ்ட் வந்து ஆகர். அப்புறமா வந்து ராஃப், ராபின், டிக் இவங்க வந்து மில்லரோட சன்ஸு. மெரைனர் இருப்பாங்க, ஆல்கிமிஸ்ட் இருப்பாங்க, பீட்டர் சர்வன்ட் டு ஆல்கிமிஸ்ட்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அஸ்ட்ரோனமர் இருப்பாங்க, ஃபேரிஸ் இருப்பாங்க, 2 கண்ட்ரி மென் ஆஃப் த ஷெப்பர்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ வந்து நம்ம பிளாட் வந்து பார்க்கலாம். பிளாட்டுன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இந்த ஒர்க் வந்து எங்கே இன்ட்ரோடியூஸ் ஆகிருக்குன்னா ஸ்மால் வில்லேஜில் தான் ஓப்பன் ஆகுது, லிங்கன் ஷேரில். இங்கே வந்து ஷெப்பர்டு இருக்காங்க, டைட்ரோஸும் மெலிஃபஸும் இருக்காங்க. டைட்ரோஸ் டாட்டர் யாருன்னு சொன்னேன் உங்களுக்கு? கேல்தியான்னு சொன்னேன். மெலிஃபஸோட ஃபிலிடான்னு சொன்னேன். அப்போ வந்து இந்த வில்லேஜுக்கு வந்து ஒரு சாபம் இருக்கும். அந்த சாபம் என்னென்னா முன்னாடி ஒரு காலத்தில் வந்து நெப்டியூன் இருக்காங்கல்ல, நெப்டியூனோட டெம்பிளை வந்து இந்த வில்லேஜ் பீப்புள் வந்து டிமாலிஷ் பண்ணிடுவாங்க. அதுக்கு சாபமாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எவ்ரி 5 years ஒன்ஸ் வந்து ஒரு விர்ஜின் கேர்ளை வந்து எங்களுக்கு வந்து பழி கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அவங்களுக்கு நெப்டியூனுக்கு ஹெல்ப் பண்ணது யார்? அவங்களோட டெரிஃபைங் மான்ஸ்டர் ஆகர் வந்து வருவாங்க. அவங்க அப்பேர் ஆகி தான் அவங்கள வந்து ஆங்கர் பண்ணி கில் பண்ணுவாங்க. அப்போ கேல்தியா அண்ட் ஃபிலிடாவோட அப்பா என்ன செய்வாங்க? நம்ம பொண்ணுங்க வந்து சாகக்கூடாது, நம்ம பொண்ணுங்களை எப்படியாவது சேவ் பண்ணணுங்கிறதுக்காக அவங்கள வந்து டிஸ்கைஸ் பண்ண சொல்லிவிட்டு அப்புறமா வந்து அவங்கள வந்து வுட்ஸில் கொண்டு விட்டுட்டு வந்துடுவாங்க. ஆனால் இது வந்து அன்னவுனிங்லாம் 2 பேருக்குமே தெரியாது. ஆப்போசிட் உள்ளவங்களுக்கு தெரியாது. 2 பேருமே பாய் கேரக்டர் போடுவாங்க. 2 பேருமே வந்து வுட்ஸில் கொண்டு விட்டுட்டு வந்துடுவாங்க. அப்படி அங்கே வந்து விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா வந்து அந்த டைமில் வந்து ஒரு சப்ளாட்டும் நடக்கும். ராஃப், ராபின், டிக் இந்த மாதிரி 3 கேரக்டர் இருப்பாங்க. இவங்க மில்லர்ஸோட சன்ஸு. ஷிப் ரெக் ஆயிரும் லிங்கன் ஷேரில். அந்த டைமில் வந்து இவங்க வந்து அந்த வுட்ஸில் தான் அலைஞ்சிட்டு இருப்பாங்க, வாண்டரிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அட் த சேம் கைண்ட் செகண்ட் ஆக்ட் வந்து பிகின் ஆகும்போது கேல்தியாவும் ஃபிலிடாவும் வந்து வுட்ஸில் வந்து மேல் டிஸ்கேஸில் வந்து வாண்டரிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது 2 கேர்ள்ஸுமே அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா அவங்கள நேமெல்லாம் சேஞ்ச் பண்ணினா டைட்ரஸ் 2, மெலிஃபியஸ் 2ன்னு ரெஸ்பெக்டிவ்லேயே சேஞ்ச் பண்ணிக்கிட்டு தாங்க. அவங்களோட ஸ்பீச்சுன்னு பார்க்கும்போது ஸ்பீச்சு, வொக்காபுலரி, ஐடென்டிக்கல் கிராமேட்டர் எல்லாமே சேமாக தான் இருக்கும். அவங்க 2 பேருமே வந்து அன்னவர ஃபீமேல்னு அவங்கவுங்களுக்கு தெரியும், ஆனால் ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாதுல்ல. அப்போ வந்து ஃபால் இன் லவ் ஆகிருந்தாங்க. அந்த டைமில் வந்து டயானாவோட அரைவல் வருது. இது வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆஃப் ஹியூமர் வந்து நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறமா வந்து இவங்க 2 பேருமே வந்து என்னது ஆடியன்ஸுக்கு மட்டும்தான் தெரியும் கேல்தியா ஃபிலிடா வந்து போத் ஃபீமேல்ஸுன்னு. அப்போ வந்து ஒரு பன் பேஸ்டு ஹியூமர் நடக்கு. டயானா வந்து ஸ்டேட் பண்ணுதாங்க ஷீஸ் ஹண்டிங் டியர்னு சொல்லுதாங்க. அப்போ கேல்தியா சொல்லுதா கன்ஃபியூஸ் பண்ணுதா. அப்போ இது டியர் அப்போ அந்த மாதிரி சொல்லுதாங்க. அப்போ இதில் வந்து வொக்காபுலரி வந்து பேஸ் பண்ணியிருக்கு. அப்போ டயானா வந்து சீக் அவுட் பண்ணுறாங்க. ஃபிலிடா அவங்க வந்து காடஸஸ் ஃபிலிடாவோ
அந்த கம்பீட் வித் காடஸஸ் ஃபார் ஃபிலிடாவோட அஃபெக்ஷன் மூலமாக வந்து இது பண்ணியிருக்கணும்னு சொல்லுதாங்க. அப்போ வந்து யார் அந்த டைமில் வந்து கால்த்தியா ஃபிலிடா வந்து கம்ப்ளீட்டாக லவ் பண்ணுதாங்க. ஒரு சாலிலிக்கு வருது, கம்ப்ளைண்ட் பண்ணுதாங்க அபவுட் எவ்வளோ அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம வந்து இது பண்ணதும் லவ் பண்ணதும் ஃபால் இன் லவ் வித் ஒன் அனதர் அந்த மாதிரிலாம் சொல்லுதாங்க. அப்புறமா கியூபிட் வராங்க. கியூபிட் வந்து ஆடியன்ஸுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பண்ணுதாங்க. நான் வந்து இப்போது வந்து நான் வந்து டிஸ்கஸ் ஆகி நான் வந்து ஒரு நிம்பா டயானாவோட ஹண்டிங் பார்ட்டியில் போனேன்னா நிறைய இன்ஃபில்ட்ரேட்டட் வந்து குரூப்பில் வந்து பண்ண வைக்கலாம். அவனோட பிளான் என்னென்னா நிம்ஸை வந்து கால்த்தியா ஃபிலிடா மேலே வந்து லவ் பண்ண வைக்கிறது தான். நெப்டியூன் வந்து அந்த டைமில் வந்து ஸ்டேஜில் வந்து அப்பேர் ஆகுதாங்க. ரொம்ப ஃபியூரியஸாக இருக்காங்க ஷெப்பர்ட்ஸ் மேலே. ஏன்னா அவங்க பொண்ணுங்களை வந்து ஃபேரஸ்ட் விஜினஸை வந்து பாய்ஸாக வந்து டிஸ்கஸ் பண்ண வச்சுட்டாங்க. அப்புறமா 2 பேரையுமே வந்து உட்ஸில் கொண்டு விட்டுட்டு வந்துட்டாங்களா, அதனால் ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. அப்போ நிம்ஸ் வந்து வராங்க. ரெமியா யுரோட்டோ ஃபால் இன் லவ் வித் கால்த்தியா, தெலுசா ஃபால்ஸ் ஃபார் ஃபிலிடா. ஏற்கனவே யார் பண்ண அந்த பிளானை கியூபிட் வந்து பண்ணாங்களோ அது வந்து நடந்துகிட்ருக்கு. டயானா ஃபியூரியஸாக இருக்காங்க, ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. ரொமான்டிக் ஃபீலிங் வந்து அந்த நிம்ஸோட ரொமான்டிக் ஃபீலிங் எல்லாமே ரிவீல் ஆகிட்டு அப்புறமா வந்து அட்மானிசஸ் இவங்களை எப்படியாவது அட்மானிசஸ் பண்ணணும். அப்புறமா வந்து டயானாவோட சேஸ் நாட் பிகம் வீனஸ் கோர்ட், இது வந்து அவங்களோட சேஸ் வீனஸோட கோர்ட்டில் வந்து இருக்கக்கூடாது. கியூபிட் வந்து ட்ரிக்கரியாக இது எல்லாமே கியூபிடோட ட்ரிக்கரி எல்லாமே டிஸ்கவர் ஆகிட்டு டயானா வந்து அந்த கியூபிடை வந்து த்ரெட்டன் பண்ணுதாங்க. நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா உன்னை வந்து பனிஷ் பண்ணிடுவேன், உனக்கு டிஸ்ப்ளஷர் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. நீ இப்படி லவ் ஸ்பெல் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா பண்ணிடுவேன் நான் உனக்கு அப்படின்னு சொல்லுதாங்க. அப்போ ஆக்ட் 4 வருது. கன்ஃபியூஷன் வந்து அப்படியே கொஞ்சம் ரிசால்வ் ஆக மாதிரி வருது. டயானா கியூபிடை வந்து ஃபோர்ஸ் பண்ணுதாங்க. நீங்கள் வந்து ஸ்பெல் பண்ணுங்கள், நிம்ஸை வந்து விட சொல்லுங்கள் அண்ட் இன்ஃபேச்சுவேஷன்லேருந்து. இப்போ கால்த்தியா ஃபிலிடா வந்து பிகம் மோர் எனாம்டு விச் ஈச் அதர். 2 பேருமே ரொம்ப லவ் பண்ணுதாங்க. அப்போ அதை சஸ்பெக்ட் பண்ணி ஆக்சுவலாக இவங்க வந்து கேர்ள் டிஸ்கேஸில் இருக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரியறதுக்கு ஆரம்பிக்கும். அந்த மீன் டைமாக வந்து ராபின் டிக் எல்லாருமே என்கவுண்டர் ஆகுதாங்க. யார் கூட? மேரினர், அப்புறம் ஆல்கிமிஸ்ட், ஆஸ்ட்ரோனமர் கூட. ஒவ்வொரு ட்ரேட்மேனும் வந்து அவங்களோட பிரதர்ஸோட அட்வைஸை வந்து வாங்குதாங்க. இதில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சனாக இருக்காங்க, இன்டெலிஜென்ட் பர்சனாக இருக்காங்க. ஆடியன்ஸ் பார்க்கும்போது அவங்க எல்லாருமே அவங்களோட கன்க்ளூஷன் அட்வைஸ் பண்ணுதாங்க. 2 பிரதர்ஸுமே அவங்களோட சாங்ஸ் எல்லாம் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஹியூமரஸாக வந்து அவங்களோட பொசிஷனல் லைஃப்பை வந்து லீட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறமா வந்து இப்போ வந்து வில்லேஜில் பார்க்குறோம். ஃபஸ்ட் வந்து நம்ம வுட்டில் பார்த்தா இப்போ வில்லேஜ். டைரஸ் மெலிஃபியஸ் வந்து அக்யூஸ் பண்ணுதாங்க. என் பொண்ணு நல்லா அழகு இல்லை, உன் பொண்ணு தான் அழகு, உன் பொண்ணு அழகு இல்லை, என் பொண்ணு தான் அழகு. அப்போ வந்து அவங்கள தான் யார் அழகோ அவங்கள தான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அப்போ போத் சொல்லுதாங்க நாங்கள் யாருமே எனக்கு அப்போ டைரஸ் சொல்லுதாரு எனக்கு பொண்ணே கிடையாதுன்னு சொல்ல. மெலிஃபஸ் சொல்லுதாரு ஃபிலிடா வந்து எனக்கு சின்ன வயசுல இறந்து போயிட்டா, நான் வந்து அவங்கள ஆணாவும் மாற்றலை, அவங்கள வந்து நான் வந்து வில்லேஜ் இங்கே வுட்ஸில் கொண்டு விடவும் இல்லை என்ன சொல்லுதாங்க. அப்போ வில்லேஜர்ஸ் என்ன பண்ணாங்க, அனதர் சாக்ரிஃபைஸ் லேடியை வந்து சூஸ் பண்ணுதாங்க. அவங்க பேர் என்னன்னா ஹெப். இவங்களோட அப்பா யாருன்னா எரிக்னியஸ். இப்போ அவங்க வந்து ஒரு கர்சிங் ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்காங்க. அப்போ இதை வந்து யார் ஏற்றுக்கல, இந்த பொண்ணை ஹெப்பை வந்து நெப்டியூனும் ஏற்றுக்கல. அப்புறமா வந்து அந்த நெப்டியூனோட அது என்னது ஒரு மான்ஸ்டர் இருக்காங்களா, அவங்களும் ஏற்றுக்கல. அப்போது அவங்க வந்து என்னோட பொண்ணு வந்து அழகு தான்னு சொல்லுதாங்க. அவங்க சொல்லுதாங்க இல்லை அழகு இல்லைன்னு சொல்லுதாங்க. இந்த கன்ஃபியூஷன் வந்து ஃபைனலாக ரிசால்வ் ஆகி ஆக்ட் 5க்கு வருது. ஆக்ட் 5 சீன் 3 வரும்போது நெப்டியூன் வந்து அங்கேயுமா அந்த ஸ்டேஜில் வந்து த்ரெட்டன் பண்ணதுக்காக ரேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஷெப்பர்ட்ஸு, டயானா, அவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாமே கன்ஸ்பயர் பண்ணுதாங்க. டயானா வந்து அப்பேர் ஆகுதாங்க, சேலஞ்ச் பண்ணுதாங்க. குயிக்லி ஃபாலோடு பை வீனஸ். நம்ம வந்து வீனஸ் சொல்லக்கூடிய ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுதாங்க. அப்போ வந்து வீனஸ் சொல்லுதாங்க. வீனஸ் வந்து ஆங்க்ரியாக இருக்காங்க ஏற்கனவே. அந்த டயானா வந்து கியூபிடை வந்து கேப்டிவ் பண்ணி வச்சுருக்கா. அதனால் 2 பேருமே வந்து டிபேட் பண்ணுதாங்க. சர்சிட்டி லவ் பற்றி டிபேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ட்ரூஸ் வந்து புரோக்கர் ஆகிடுது. அப்புறமா டயானா வந்து கியூபிட் வந்து
கூப்பிட்டு வந்து நெப்டியூன் வந்து ரிவோக் பண்ண சொல்லுதாங்க. விர்ஜின் சாக்ரிஃபைஸ் வந்து ரிவோக் பண்ண சொல்லுதாங்க. கால்த்தியா ஃபிலிடா வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க நாங்கள் கேர்ள்ஸ் தான். அதில் வந்து எல்லாருமே ஒரு ஃபெயின் வந்து ஹரார் வருது, ஒரு ஃபெயின் ஹரார் வருது. அதில் வந்து என்ன நடக்குன்னா அந்த அவங்களோட லவ் ஈச் அதர் வந்து இது பண்ணியிருந்தாங்க, வெளியில் சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து யாரெல்லாம் டயானா நெப்டியூன் வந்து கன்ஃபியூஷனில் இருக்காங்க. அப்போ வீனஸ் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க, 2 பேரில் ஒருத்தங்களை வந்து ஆனால் வந்து ஒரு பாயாக வந்து டேன் பண்ண வச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்து டேன் பண்ண வச்சுட்டு இவங்க எல்லாமே யார், ரேஃப், ராபின், டிக் எல்லாருமே ஆன் ஸ்டேஜுக்கு வந்திருந்தாங்க. ஃபார்ச்சூன் டெல்லர்ஸும் அவங்க வந்து ஃபார்ச்சூன் டெல்லர்ஸ் சொல்லதையும் கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து அசம்பிள் ஆகி ஆடியன்ஸ் எல்லாருமே அசம்பிள் ஆகுதாங்க. அட்வென்ச்சர்ஸ் நடக்கும், அவங்களோட இந்த வுட்ஸில் நடந்த அட்வென்ச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குன்னா மினிஸ்டரெல்லாம் இது பண்ண சொல்லி சிங் பண்ணுதாங்க. வெட்டிங் வந்து நடக்க போகுது. அந்த வெட்டிங்கில் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஒன் கேர்ள் பாயாக இது பண்ணியிருந்தாங்கல்ல, அவங்களுக்காக வெட்டிங் வந்து நடக்கிறதுக்காக லாஸ்ட்டில் வெட்டிங் வந்து நடக்க இருக்குது. இன்ஸ்டடாக என்ன நடந்துச்சுன்னா ப்ளே வந்து கன்க்ளூட் ஆகும்போது ஒரு எபிலாகோட கன்க்ளூட் ஆகும். அந்த லேடிஸ் வந்து லவ் பண்ண மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல, அதோட தான் கன்க்ளூட் ஆகும். Insisting that love is infallible, conquer all things. இதோட முடியும். Thank you all.